யூதர்கள் இஸ்ரவேலரை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். தினமும் காலையில் கோலியாத் என்ற ராட்சச பெலிஸ்தன் எந்த இஸ்ரவேலருடனும் தான் எதிர்த்து போராட சவால் விட்டான். கோலியாத் மற்றவர்களை விட பெரியவன், உயரமானவன், அவன் கொடுமையானவன். அவன் கனமான கவசத்தை அணிந்து ஒருவாள், ஈட்டி மற்றும் பெரிய கேடயத்தை வைத்திருந்தான். யாரும் அவனுடன் சண்டையிட துணியவில்லை. மாடுமேக்கும் பையன், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவனது மூத்த சகோதரர்கள் இஸ்ரவேலின் இராணுவத்தில் வீரர்கள். ஒரு நாள் தாவீது தன் சகோதரர்களுக்கு கொஞ்சம் உணவை எடுத்துச் சென்றான். அவன் இராணுவ முகாமுக்கு வந்த போது கோலியாத்தின் சவாலை கேட்டான். இஸ்ரவேலை யாரும் ஏன் பாதுகாக்கவில்லை என்று தாவீது வீரர்களிடம் கேட்டான். அவனது சகோதரர்கள் கோபமடைந்து போய் ஆடுகளை கவனித்துக் கொள்ள சொன்னார்கள். கர்த்தர் இஸ்ரவேலை காப்பார் என்று தாவீது அறிந்திருந்தான். சவுல் ராஜா தாவீதின் விசுவாசத்தை அறிந்திருந்தான். எனவே அவன் தாவீதை பார்க்க வேண்டும் எனச் சொன்னான். கோலியாத்தை எதிர்த்து போராட பயப்படவில்லை என்று தாவீது சவுலிடம் கூறினான். ஒரு முறை தனது ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது ஒரு சிங்கத்தையும் கரடியையும் கொன்றதாக தாவீது விளக்கினான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கர்த்தர் இப்போது அவனை பாதுகாப்பார் என்று தாவீது அறிந்திருந்தான். சவுல் தாவீதுக்கு தன் கவசத்தை கொடுத்தானால் அது பொருந்தவில்லை. எனவே தாவீது அதை கழற்றினான். எந்த கவசமும் இல்லாமல் போராட அவன் முடிவு செய்தான். தாவீது 5 மென்மையான கற்களை சேகரித்து ஒரு பையில் வைத்தான். அவன் தனது கவன் மற்றும் மேய்ப்பனின் கோலை எடுத்து கொண்ட கோலியாத்தை எதிர்கொள்ளச் சென்றான். ஒரு மேய்ப்பன் பையன் தன்னை வீழ்த்த முடியாது என்று கூறினான். அவனை பாதுகாக்க கர்த்தரை நம்புவதாக தாவீது மீண்டும் கூச்சலிட்டான். கர்த்தருடைய மகத்துவத்தை காட்ட கோலியாத்தை வெல்வேன் என்று தாவீது கூறினான். கோலியாத்தை நோக்கி ஓடினான். அவன் விரைவாக தனது கவன் கொண்டு ஒரு கல் எறிந்தான். கல் கோலியாத்தை நெற்றியில் தாக்கியது. ராட்சச மனிதன் தரையில் விழுந்தான். கோலியாத்தை
கவசமோ இல்லாமல் தோற்கடிக்க கர்த்தர் தாவீதுக்கு உதவினார். கோலியாத் மரித்து விட்டதை கண்ட பெலிஸ்தர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். இஸ்ரவேலர் போரில் வெற்றி பெற்றனர். தாவீது கர்த்தரை நம்பினான். கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாத்தார்.